வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காமாக்கியா ருத்ரபீடத்தில் தான் இருக்கோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூருக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் ஸ்ரீ காமாக்கியோட கோவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது காமாக்கியா ருத்ரபீடம். இந்த காமாக்கியா ருத்ரபீடத்துக்கு வெளிப்புறத்தில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வரி ஈஸ்வரர் இருப்பார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஐஸ்வரி ஈஸ்வரர் சைடில் தான் பார்த்துட்ருக்கோம். பணம் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நம்ம கோவிலில். அதாவது நம்மளுடைய அக்னிருத்தன் குருஜி அவர்கள் வந்து காமாக்கியா அருள்வாக்கு சொல்கிறது இங்கே உண்டு. வாங்க கோவில் உள்ளே போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் நம்ம உள்ளே போகிற வழி. மேலே பார்த்தீங்களா, கருவறைக்கு செல்லும் யோனி குகை வழிபாதை. இந்த வழியாக தான் நம்ம போய் சாமியை வந்து தரிசனம் பண்ண முடியும். இருட்டாக தான் இருக்கும். ஒரு அற்புதமான காட்சியாகவே இருக்குது. வேறு எங்கேயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கோவிலில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது காமாக்கியா தேவி. ஸ்ரீ காமாக்கியா தேவி 51 சக்தி பீடத்தில் முதன்மை இடத்துல ஸ்ரீ காமாக்கியா தேவி இருக்காங்க. பெண்களுக்குனே உண்டான ஒரு கடவுள் யார் அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா தேவி தான். இது பார்த்திங்கன்னா யோனி விக்கிரகம். யோனி விக்கிரகம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்காங்க. ஒரு அற்புதமான தெய்வம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷம், 2 நாகம் இருக்கும். பெண் நாகம், ஆண் நாகம். நாகதோஷங்கள்லாம் விலகும் அப்படின்றதுக்கு காமாக்கியா தேவி. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய காளி இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு தெய்வம்னே சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பல்லி இருக்கும். 2 பல்லி இருக்கும். ஆண் பல்லி, பெண் பல்லி. தோஷங்கள்லாம் விலகும், பல்லி தோஷங்கள்லாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது யோனிப்பிடம். கருவறைக்கு சைடில் இருக்கிறது வெளியில் சைடில் இருக்கும் யோனிப்பிடம். காமாக்கியா தேவி இவங்க தான். மேலே தனியாக ஒரு தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஞான சிரசுன்னு சொல்லுவாங்க, இல்லை யோனி சிரசுன்னு சொல்லுவாங்க, இல்லை பிரம்ம சிரசுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகாசக்தி வாய்ந்த கடவுள் தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி. சிவபெருமான் இருப்பாங்க. இது வந்து நடுவில் காமாக்கியா தேவி இருப்பாங்க. இந்த வலது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமாள் இருக்காங்க. இதுதான் யோனிப்பிடம். யோனிக்குனே உண்டான ஒரு கடவுள் அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா தேவி தான். கொடி, இது வந்து வெற்றி கொடின்னு சொல்லுவாங்க. காமாக்கியோட வெற்றி கொடி. நம்மளுடைய வேண்டுதல், பிரச்சனைகள், கோரிக்கைகள்லாம் எழுதி வைக்கலாம். ஃபோட்டோ, விசிட்டிங் கார்டு, நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் எழுதி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு. எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கோவிலில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கோவிலில் இருக்குது. ஒரு வித்தியாசமான காட்சினே சொல்லலாம். இதுதான் காமாக்கியா தேவி. நம்மளுடைய காரியங்கள்லாம் நடக்கும். நன்றி. நான் உங்கள் ஸ்ரீ.